ஒரு கொலை கேஸில் போலீஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் கொன்னான்னே தெரியாமல், எவர் கொன்னான்னே தெரியாத அளவுக்கு இந்த கொலை பண்ணியிருக்கான் ஒரு கொலைகாரன். அவன் எப்படி கொலை பண்ணான், அவன் ஏன் கொலை பண்ணான், எதுக்காண்டி கொலை பண்ணான், எப்படி அந்த போலீஸ்காரெல்லாம் கண்டுபிடிக்கிறான். 29 பேரை கொன்ன கொலைகாரனை இந்த படத்தில் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு பார்க்க போவாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே நியூயார்க் சிட்டி தான் காட்டுறாங்க. அதில் வந்து எல்லோரும் மஜா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் எல்லோரும் நியூ இயர் எல்லோரும் செலிப்ரேட்டாக பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நியூ இயருக்கு. அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஏதோ ஒரு ஸ்னைப்பர்லேருந்து டமால்னு கரெக்டாக எல்லோரும் நாச்சு சுட்டுக்கிட்டே அதுவும் கரெக்டாக ஒரு 29 பேர் சுட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஒரு கடையில் நின்று ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து போலீஸ்காராங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் வந்து இவர் குடிச்சிட்டு வெளியே போக மாட்டேக்காருன்னு ஆள் சொல்ல அவரை பார்த்து பேசியிருக்கும்போது பக்கத்துலேயே ரேடியோவில் சத்தம் வருது. இந்த மாதிரி 29 பேரை ஸ்னைப்பர் வச்சு ஒரு ஆள் கொண்டுட்டாரு, வேகமாக வாங்க, எல்லோரும் வேகமாக வாங்க, போலீஸ்காரெல்லாம் வேகமாக வாங்க சொல்லு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. அவங்க பேர் ஏன்னா நாங்கள் வந்து உடனே இந்த ரூமுக்குள்ளே போய் அந்த புல்லட்டோட டைரக்ஷனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு லேசர் வச்சுருக்காங்க. அந்த லேசரில் அந்த ஹோலில் அடித்தோன்னா அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்க பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லேயே 17வது ஃப்ளோருக்கு அனுப்புவது. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த புல்லட் வந்து தொலைச்சி வந்திருக்கும் அந்த எல்லா லேசரும் அடிக்கும்போது கரெக்டாக அந்த 17வது ஃப்ளோருக்கு தான். இந்த 17வது ஃப்ளோரை பார்த்துக்கிட்டு வந்து 17வது ஃப்ளோர் வெடிச்சிட்டு அந்த வெடிச்சோன்னா அங்கே இருக்கிற இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே வெளியே ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. அதோட எல்லாம் சொல்கிறாங்க, மக்களாக ஓடி வர்றது ஷூட் பண்ணாமல் ஓடி வர்றது வாய்ப்பு இருக்குது, அதனால எல்லோரும் வீடியோ எடுங்கன்னா அதனால் எல்லா போலீஸ்காரும் வீடியோ எடுத்துகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஹெட் ஆஃபீஸர் அது வந்து பெரிய போலீஸ் வச்சுருக்காங்க. அந்த பெரிய போலீஸ் வந்து காய்ச்சா மூச்சான்னு கத்துறாரு. இந்த நியூ இயர் ஈவெண்ட் இந்த நேரத்தில் இந்த மாதிரி வருதுன்னு பண்ணியிருக்காங்க, யார் பண்ணால் அதெல்லாம் ஏன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இது டெரரிஸ்ட் அட்டாக் இல்லைன்னு பெரிய இடத்துல அப்போ வந்து ஒரு ஆள் தான் பண்ணியிருக்காங்க, எதுவுமே பிளாக் பண்ண முடியாது, இது இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹெலனா வந்து அவன் ஃப்ரெண்டோட வந்து பேசிக்கிறாங்க, இதே யார் கொண்டிருப்பா, ஏன் கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்க, அதை பேசியிருக்கும் போது அவர் பெரிய போலீஸ்ன்ற அப்போ நீ சொல்கிறப்ப தான் வந்து சைக்கோவாக இருக்க வாய்ப்பு இருக்காங்க. ஆமாம், அவன் பார்த்து சைக்கோ மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு ஆளோட பாட்டில் அவன் வந்து 20 பேருக்கு மேலே கொண்டிருக்கான். அப்போ வந்து அவன் பார்க்குறதுக்கு சைக்கோ மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அவன் இன்னும் அதிகமான பேரை கொள்ளுவாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து யாருமே இல்லை, ஹீரோ மட்டும் தான் தனியாக இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க, ரொம்ப தனியாக எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்காங்க. நம்ம அண்ணன் பீஸ்லாம் ஹெலனாக்கு ஒரு கால் வருது. ஹெலனா கால் எடுத்து பார்த்தா பெரிய போலீஸ் காஃபைக்கு வாங்க சொல்கிறேன். காஃபைக்கு போய் பார்த்தா அவர் சொல்கிறாரு, நான் மைக்கு நம்ம 3 பேர் சொன்னால் யார் கொண்டா கண்டுபிடிக்க போகிறோம், எல்லாம் பேசியிருக்கோம் சொன்னாங்க. எதுவுமே இல்லாமல் நம்ம கண்டுபிடிக்கிறது எதுவுமே நம்மள்ட்ட கிடையாது, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லா ஹார்ட்வேர் கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் போயிடுச்சு, நம்மள்ட்ட இருக்கிறது இப்போ 29 பேர் அந்த டெட் பாடி தான் இருக்காங்க. எல்லாம் மாச்சரிக்குள்ளே வராங்க. மாச்சரிக்கில் போய் என்ன பண்ணலான்னு போய் பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு பார்க்குறாங்க. மாச்சரிக்கில் இருக்கும்போதே அங்கேருந்து ஒரு ஆள் சொல்கிறாரு, இல்லை ஷூட் பண்ணவங்க கண்டுபிடிச்சோம் வாங்கினா போய் பெரிய போலீஸ் நம்ம மைக்கு நம்ம ஹீரோயின் எல்லோரும் போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு FBI ப்ரொடியூசராக உங்கள் உள்ளக்க தான் இருக்கார், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கார். அவர் வந்து சைலன்ஸான கேம் விளாண்டுருக்காரு. ஒரு டீனேஜ் பையன் தான் இருக்கான், டீச்சர் பையன் தான் சூட்டிருக்காங்க. எல்லோரும் சந்தேகப்படுறோம், அவனை தான் சந்தேகப்படுறோம். உள்ளக்கெல்லாம் போயாச்சு. உள்ளே போனோம்னா FBI பெரிய போலீஸ் சொல்கிறாரு, ஏன் அப்படி சின்ன பையனாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவன் ட்ரெயின் பேசலாம் இருக்கலாம் வாய்ப்பு, ஏன்னா ஊருக்குள்ளே எடுத்து ஒரு அங்கெல்லாம் அடங்கியிருக்கான், அவன் பெரிய ட்ரெயினில் பேசலாம் இருக்கும், நீங்கள் என்ன டீனேஜ் பையன் ஷூட் பண்ணியிருக்கான்னு வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் FBI பேசுன்னு சொல்கிறாரு. அவர் இல்லை, அவன் வந்து ஷூட் பண்ணுற இடத்துக்குலாம் போய் பழகி இருக்கான், இல்லை அவனாக இருக்க வாய்ப்புலாம். அதெல்லாம் எல்லோரும் ரூமுக்கு போய் அந்த ரூமுக்கு போகிறாங்க. பெரிய போலீஸ்லாம் போனோன்னா அவன் இது பொருள்லாம் தூக்கி அடிச்சுட்டு வெளியே சூசைட் பண்ணுற மாதிரி வெளியே குதிச்சிடுறான். நம்ம அந்த FBI பேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 வீட்டை கீ இருந்திருக்கு, அந்த பெயிண்ட் பண்ண வீட்டை. அவங்கள்ட்ட கீ வாங்குறாங்க. அவங்கள்ட்ட வாங்கி அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணால் நாங்கள் இங்கேருந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் எந்த தப்பான இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. அப்போ வந்து சொல்கிறாங்க,
ஏன்னா அவங்க எல்லோரும் போய் எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கணும் மைக் சொல்கிறாரு. அவங்க எல்லோரும் ஒன்றா வீட்டில் சாப்பிட்லாங்க. பெரிய போலீஸ் வீட்டுக்கு போயிடலாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு போகும்போது நம்ம ஹெலனா வந்து எஃப்ஐயில் வந்து பெரிய ஏஜென்ட்டாக இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால பாஸ் நடந்த விஷயத்தினால இப்போ வந்து எதுவும் பண்ண முடியாமல் இங்கே இருக்காங்க. ப்ரொமோட் ஆகி இங்கே இருக்காங்க. அதனால அவங்களால ஒழுங்காக இப்போ வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்குது. ஒரு ஆள் ட்ரைவர் ரூமில் மாலில் வந்து ஒரு ஆள் ட்ரைவர் ரூமில் ட்ரெஸ் மாற்றிக்கிருக்காரு. அவர்கிட்ட வந்து நமக்கு ட்ரெஸ் மாற்றிருந்தா வெளியே போனோம்னா நம்மால் வந்து வில்லன் வந்து அதை எடுத்து போட்டுட்டு ஒரு பாத்திரம் போய் குளிக்கிறார். ஒரு வாஷ் பேஷன்லேயே குளிக்கிறப்ப இதை பார்த்து 2 செக்யூரிட்டி வராங்க. செக்யூரிட்டி வந்து ஆளை காணோம்னு பார்த்தா நம்ம வில்லன் வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து அங்கே வெஜ் மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வெஜ் மட்டும் எடுத்து வச்சுருக்க பார்த்துட்டு வில்லன் வந்து எடுத்து வெஜ் எடுப்பார் போல். அவருக்கு எதுவும் சாதம் ஏன்னா எடுத்து வைக்கணும். வந்து 2 போலீஸ்காரனை வந்து நீ என்ன இங்கே நிற்கிறோம்னா டப்பு 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 டப்புன்னு கன்ஸ் அப்படி கேட்குற எல்லோரும் சுட்டு தள்ளிட்டேன். யாரும் தரும் இந்த கிரணா வந்து கன் சாப்பிடணுன்ட்டு யாராவது கன் வாங்கிட்டு போனாங்களா அப்படின்னு ஸ்னைப்பர் ஆட்டம் வாங்கிட்டு போனாங்க. கடைக்காரடியார் அவனுக்கு கடைக்கார சொல்ல இல்லை அப்படி யாரும் இங்கே வந்து வாங்கிட்டு போகலன்னு சொல்லுவார். அதுக்கடுத்து கிரணா சொல்லுவாங்க கிரணாக்கு வந்து மாலில் பெரிய கன் செட்டு இல்லை நீங்கள் வாங்க எல்லாம் அன்றைக்கி எல்லாம் போய் பார்த்தா அவங்க வந்து இருக்கிற எல்லோரையும் தாறுமாறாக சுட்டுருக்காங்க. ஃபுட்டேஜில் வந்து அந்த வில்லன் வந்து எல்லாரும் தாறுமாறாக சுட்டுருக்காங்க. கன்னடி யூஸ் பண்ணிட்டு எல்லாமே யூஸ் பண்ணி எல்லோரும் தாறுமாறாக சுட்டுட்டு அன்றைக்கெல்லாம் வந்து நிறையா ஃபைல் எடுத்து கற்றுக்க இருக்கும்போது ஒரு டிவியில் நியூஸ் வருது. யாரோ கால் பண்ணி நாங்கள் தான் கொண்டோம் இந்திஸில் அது நிறையா இருக்குது நாங்கள் எல்லாரும் கொல்ல போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம நம்ம வாசனை பண்ணுறாருல ஹெட் ஆஃபீஸர் பண்ணுறாரு கிளம்பி அந்த இதுக்கு போய் ஆனால் வந்து அங்கே இருக்க எல்லோரும் வெளியே அனுப்புறாங்க. டெரரிஸ்ட் நீங்கள் வெளியே போயிருக்காங்க சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே அனுப்பிட்டு ஹீரோவை பார்த்தா எல்லாம் வாசனை போட்டு தள்ளிட்டாங்க. சரியில்லை நாங்கள் ப்ராங்க் தான் பண்ணோம், நீங்கள் தப்பாக சூட் பண்ணிட்டீங்க, நாங்கள்லாம் அப்பாவி மக்கள் தான், நாங்கள் எதுவும் தப்பாக பண்ணாதுன்னு சொல்லி பார்த்தா நம்ம பாஸை போட்டு கிழிக்கிறாங்க. பெரிய கமிட்டியாக இருக்கலாம் கிழிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு கால் யார் ஒரிஜினலாக என்னென்னு பார்க்காம நீங்கள் போனீங்கன்னு காலை போட்டு கிழிக்கிறாங்க. நம்ம பாஸை போட்டு நம்ம பாஸையும் ஹீரோயினையும் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியும் டிஸ்மிஸ் பண்ணாங்க. நம்ம பாஸ் ஹீரோயின் சும்மா இருப்பாங்கன்னா கிளம்பிட்டாங்க. விசாரிக்க கிளம்புனா ஒரு வீட்டுக்கு போய் கேட்டால் என் ஃப்ரெண்டு தான், அவர் நானும் சாப்பிட மாட்டார், வெஜ் தான் சாப்பிடுவார் அப்படின்னு போட்டு உடச்சிட்டான். அவர் சொல்ல அடையாளத்தை வச்சு உடச்சிட்டு அவர் வந்து முன்னாடியே ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்காரு. எங்கே மாமிசில் இடத்துலையும் வேலை பார்த்துருக்காரு. அந்த இடத்துல போய் விசாரிச்சு ஆமாம் அவன் பேர் டீனு, அவன் இங்கே தான் வேலை பார்த்தான், அவன் வந்து என் கூட வேலை பார்க்குறவனே கொண்டுட்டான், மிஷின்குள்ளே தள்ளி விட்டு கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை தேர்றதுக்கு ஹீரோயினுக்கு வந்து டூ கிடச்சிட்டு அவன் டீனு 2 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்தான். 2 பேருக்கு முன்னாடி தான் பரவாயில்ல வெளியே வந்திருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சிருக்கு. டீனை பற்றி எல்லா டீட்டெயிலும் ஹீரோயின் எடுத்தோன்னா கரெக்டாக அட்ரஸ் கிடச்சிட்டா. யார் அட்ரஸ்னால் அவங்க அம்மா அட்ரஸ்ஸு. அங்கே போய் பார்த்தா அந்த டீன் வந்து அவர் வெளியே எடுத்துகிட்டு அவங்க அப்பா தான் வெளியே எடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஆர்மியில் இருந்திருக்கனால அப்படி இருந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வெளியே எடுத்துட்டாரு. வெளியே எடுத்ததுக்கப்புறம் போய் அவங்க போய் காரை பண்ணி பண்ணுறோன்னா நம்ம போகிறது சான்ஸ் இல்லை, நம்மளை பார்த்தோன்னா சுட்டுருவான், கரெக்டாக சுட்டுருவான், நம்ம போகிறது வேணான்னு சொல்லாது. நம்ம ஹீரோயின் பாசம் இல்லை, நம்ம எப்படியான உள்ளே போயிடலாம் பார்த்துக்கலாம் சொல்லாது. அதுக்கடுத்து பின்னாடி அவங்க அம்மா வந்துட்டு பார்த்துட்டு ஹீரோன்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்துட்டு பேசுகிறாங்க. போயிட்டு இல்லை அவர் வந்தால் நாங்கள் பிடிச்சிட்டு போக மாட்டோம், நாங்கள் கரெக்டாக அவருக்கு பேசி ஒரு பிடிச்சி கரெக்டான தண்டனை தான் வாங்கி கொடுப்போம், அங்கேயே நாங்கள் கொல்ல மாட்டோம் அப்படின்னு புரிவிக்கிறோம் அவங்க அம்மாவுக்கு. ஆனால் ஹீரோ அவங்க அம்மா பார்த்துறான். அம்மா பார்த்துட்டு உள்ளே போய் பேசி போகும்போது அவனுக்கு வந்து டீனுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டது. ஏன்னா அவனுக்கு வந்து ஷூட் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும்போது தலைவர் தெரியாமல் புல்லட் போட்டுச்சு. அதனால் அவனால் ஆர்மினே செலக்ட் ஆக முடியல. அது அந்த மன உளைச்சலாக தான் இப்படி ஆகிட்டான். அதனால் அவன் செட்டு இருக்கு. அந்த செட்டில் ஹெலனா பார்க்குறான். ஹீரோ வில்லன் தான் அங்கே தான் இருப்பான். அங்கே வந்து கரெக்டாக இருக்கணும். அவன் பாஸ் மாதிரியே ஒரு குண்டு பாயுது. நம்ம பாஸ் இறந்துடுவார். அந்த இடத்துல இறந்துடுவார். அதில் இல்லை அம்மா சொல்கிறா இல்லை நீ நாசம் தான் சொல்லுவான், நான் வெளியே போகிறேங்கிறா. வெளியே போய் பார்த்தா நீ வெளியே ஆனால் ஷூட் பண்ணிடலாம். அம்மா சொல்கிறா பார்த்தோன்னா அவங்க அம்மாவை அவனே ஷூட் பண்ணிட்டான். ஷூட் பண்ணி அவங்க அம்மா கீழே வந்தானா அவன் வெளியே வந்திருக்கான். நான் பார்த்துட்டு அதனால் பார்த்து ஸ்னைப்பர் சத்தம் கிடச்சில. அதனால் பக்கத்தில் இருந்தவங்கலாம் போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. போலீஸ் நிறையா போலீஸ் வந்துட்டு நம்ம ஹெலனா தான் போலீஸை கூட்டிகிட்டா போல இவன் சொல்லி கீழே பேஸ் பண்ணி கொடுக்க வச்சு கட்டி வச்சதுக்கப்புறம் இவ்வளோ ஷூட் பண்ணலான்னு வாங்குறோம். நிறையா போலீஸ் வந்துட்டு அப்போ வந்து ஹெலனா சொல்கிறேன் இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஹெலனா நம்ம போயிட்டாலும் ஹெலனா வந்து கழுத்தை கழிச்சா அவன் நடந்து போக முடியாமல் அதுவும் மைக் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சாங்க. ஹெலனாவை கண்டுபிடிச்சானா மைக்கை பார்த்து சொல்கிறான் இல்லை அவன் போய்கிட்டு தான் இருக்கான், அவன் போய் எப்படியா கண்டுபிடி, அவனை ஷூட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்கன்னா அவன் ஒரு இடத்துல சாஞ்சிட்டான். ஏன்னா சரியாக ரத்தம் போயிடுச்சு. ஹெலனா கடிச்சனால புல்லட் வேறு பட்டுச்சு அவனுக்கு. அதெல்லாம் ஒரு இடத்துல பார்த்தோன்னா அது போலீஸ்காரன் மேலே அப்படியே கண்ணை நீட்டினோன்னா போலீஸ்காரங்க எல்லாமே ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணாலும் அதே இடத்துல இறந்துருக்காங்க. இல்லை அதுக்கடுத்து
எஃபிஐ வந்து ஹெலனா பிடிச்சிட்டு போயிறாங்கன்னா பாஸ் இருக்கிறாரு, ஹெலனா மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. இப்போ ஹெலனா கூட்டிகிட்டு போய் நீ வந்து எஃபிஐயில் வந்து சேர்ந்துரு, கிரெடிட்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், ஏன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த பேர் தப்பான பேர் வரக்கூடாது, கிரெடிட்ஸை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லி பேசிட்டாங்க. அதை பேசி முடிச்சுட்டு ஹெலனா வெளியே வந்துட்டாங்க. ஹெலனாவுக்கு வந்து எஃபிஐயில் ஒரு போஸ்டிங் கிடச்சிட்டு அதில் ஹெலனா வந்து நடந்து இருக்கும்போது அவங்களே யோசிக்கிறாங்க, எல்லாருமே கவர்மெண்ட்டும் அவங்கள்ட்ட மறைக்கிறாங்க, நம்ம நல்லவங்களாக இருந்தால் நம்ம மறைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, கெட்டவனாக இருந்தாலும் மறைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. அடுத்த தடவை ஒரு படத்தோட சந்திப்போம். பாய்.